வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல விஜய் சார் நடிச்ச ஜனநாயகன் படத்துடைய முக்கியமான 2 அப்டேட் பார்க்கலாம் வாங்க. ஜனநாயகன் படத்துக்காக இப்ப கொடைக்கானல்ல ஷூட்டிங் நடைபெறதா வந்தாங்க விஜய் சார். அதுக்காக தான் மதுரை ஏர்போர்ட் வந்து திண்டுக்கல் வழியே வந்தாங்க. வர வழியில் அவ்வளோ கூட்டம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சுங்க. ஸோ அதனால் வந்து இப்போ ஷூட்டிங் வந்து அந்த டைம் நடத்த முடியாதனால இப்போதைக்கு டெம்பரரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 மாதம் மழை இல்லை, தண்ணி இல்லாமல் இருந்தோம். ஆனால் அவர் வந்த நேரம் நல்லா மழை பெஞ்சிருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே ஷூட்டிங் நடந்தாலும் விஜய் சாருக்கு கொஞ்சம் சிரமம் தான். சீக்கிரம் நடத்த விட மாட்டாங்க மக்கள், அப்படியே ஃபுல்லாக கூட்டம் கூடிரும். கொடைக்கானல் சேம் அதே மாதிரி தான். ஷூட்டிங் இன்னைக்கு நடக்கலை மழைனால. அப்படியே காரில் வந்திருக்காரு. அப்படியே பார்த்த உடனேயே அந்த கொடைக்கானல் மக்கள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. கார் மேலே ஏறுறாங்க, ஏறி செல்ஃபி எடுக்கிறாங்க. பக்கத்து ஊர்லேருந்து பைக்லாம் எடுத்து வந்திருக்காங்க. அப்படியே அந்த மழை வந்துகிட்டு இருக்கு. அப்படியே விஜய் சார் பார்க்க ஆர்வத்தில் மக்கள் கூடியிருக்காங்க. விஜய் சார் வழக்கம் போல் அப்படி சிரிச்ச முகத்தோட கண்ணாடி வழியா காரில் இருந்து வெளியே அப்படியே கை காட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. அப்படி எல்லாத்துக்கும் டாட்டா பாய் பாய்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாருமே மக்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. காருக்கு முன்னாடி நின்றுலாம் ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்து செல்ஃபி எடுக்கிறாங்க. அவ்வளோ ஆர்வம் விஜய் சாரை பார்க்கறதுக்கு. அடுத்ததா ஜனநாயகன் படத்துல ஒரு சாங் ஒன்று பாடுறாங்க. மலையாளத்துல பிரபலமான ரேப்பர் சிங்கர் ஹனுமன்ங்க. இவர் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாடின 2 பாட்டுமே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருக்கு. இந்த பக்கத்து சிங்கர் ஹனுமன்ங்க, இந்த பக்கத்து அனிருத்ங்க, சென்டர்ல விஜய் சார் பண்ற பெர்ஃபார்மன்ஸுங்க. இந்த 3 பேர் சேர்ந்து ஸ்கிரீன்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு பக்கத்து அப்படி பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, மியூசிக்ல அப்படியே பிஜிஎம் போயிட்டே இருக்கும். சென்டர்ல விஜய் சார் ஃபைட் பண்ண போறாரா, இல்ல டான்ஸ் பண்ண போறாரா, இல்ல மாசா வாக் பண்ண போறான்னு தெரியல. ஆக மொத்தம் இது வந்து செம்ம மாசா இருக்க போது. எந்த மாதிரி சிச்சுவேஷன் வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுதாங்க. இந்த படத்துக்கு டைரக்டர் ஹச் வினோத் அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா விஜய் சாருடைய கடைசி படங்க, இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. நிறைய ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு தீனி போகிற படமாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா படத்தை டைரக்ட் பண்ண ஹச் வினோத் ப்ரீவியஸ் படங்களை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் நடிக்க போகிறது விஜய் சார். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாற்ற மாட்டார். கடைசி படத்தில் போயிட்டு காலை வர மாட்டார். கண்டிப்பாக ஃபேன்ஸ்க்காக நல்ல படத்தை தான் கொடுப்பாருங்கிறது ஒரு சின்ன நம்பிக்கை கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு மியூசிக் பண்ணுறது நம்ம அனிருத் வேற. ஏன்னா விஜய் படத்துக்கு அனிருத் கம்போஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா மரண ஹிட் தான். எக்ஸாம்பிள் மாஸ்டர், கத்தி, லியோ, ஏன் பீஸ்ட் கூட எடுத்துக்கலாம். எல்லாமே செம்மையா இருக்கும். முக்கியமா பிஜிஎம் வந்து அப்படி பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஜனநாயகன் ஹிட் ஆகுமா இல்ல பார்க்கலாம்.